வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் கன்னியிலேருந்து செவ்வாய் ஷிஃப்ட் ஆகிறார். கன்னியில் புதன் உச்சமடைகிறார். சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன், சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷனில் இருந்து வெளியே வரும். ஸோ நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு மாதம் செப்டம்பர் மாதம். இந்த டிரான்சிஷன்லாம் என்ன பண்ண போகுது, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நான் கிளியராக கொடுக்குறேன். அடிப்படையில் உங்களோட ஹாரோஸ்கோப்பை ஒரு முறையாவது நான் பாருங்கன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் கன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குது, பரிவர்த்தனா, ஆட்சி இல்லை உச்சம், ப்ளஸ் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் முக்கியமாக கணிக்க வேண்டியது உங்களுடைய யோகங்கள் என்ன தசாப்தி, இது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஹாரோஸ்கோப் வேணும். ஹாரோஸ்கோப் டீட்டெயிலாக இல்லாதவங்க www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம செப்டம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கடகராசி. கடகராசியுடைய மனநிலை எல்லாரும் போட்ட கமெண்ட்ஸையும் பார்த்தேன். ப்ளஸ் அந்த மனநிலை என்னன்னு நிறைய பேர் பேசும்போது எனக்கு புரியுது. அஷ்டம சனி முடிஞ்சுது, ஆனால் இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அஷ்டம சனி முடிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க வாக்கிய பஞ்சாபடி இந்த வருஷம் கடைசியில் தான் அஷ்டம சனி முடியுது, அப்போ அது வரைக்கும் இது வந்து தொல்லை பண்ணுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்டே வந்துருச்சு. ஏன்னா இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ப்ராப்ளம் சால்வ் ஆனால் அப்போ அஷ்டம சனி முடியல அப்படி தானே அர்த்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. பட் நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். வாட் இஸ் அஷ்டம சனி? 8th ஹவுஸில் பொசிஷனில் இருந்தால் அஷ்டம சனி படுத்திடுது, ரைட்டு. அது போன பிறகும் ப்ராப்ளத்தை ஏன் சந்திக்கிறீங்க அப்படிங்கிறத நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இப்போ சனி விலகிடுச்சு. நம்ம வந்து ஒரே ஒரு பிளானட்டை வச்சு மட்டுமே பலனை பார்க்க போகிறோமா மந்த்லி டிரான்சிஷனில் வந்து, இல்லை டோட்டல் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 9. அந்த 9 கோள்களும் அந்த 12 பாவங்களும் உள்ள அடங்கினது தான் அந்த ஆஸ்ட்ராலஜியோட கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் என்ன சொல்லுது ஃபார் கடகம்? ரொம்ப சிம்பிள். கடகம் என்றது காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி. கடகத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரனுக்கு ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா தேய்வார் வளர்வார். அவர் பௌர்ணமியிலையும் நீங்கள் பிறந்திருக்கலாம், சந்திரன் ஆதிக்கத்தை பிறந்திருந்தால் தசமிலையும் இருக்கலாம், வளர்பிரியாகவும் இருக்கலாம், தேய்பிரியாகவும் இருக்கலாம், அஷ்டமியும் இருக்கலாம், பிரதமியாக இருக்கலாம், அமாவாசையாகவும் இருக்கலாம். இது ஒரு கான்செப்ட். ஸோ கடகம் அப்படிங்கிற ராசியை சேர்ந்த உங்களுக்கு சனி 8th ஹவுஸ்லேருந்து 9th ஹவுஸில் இருக்கான்றது உறுதி, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ சனி தொந்தரவுக்குலாம் எங்களை யார் தொந்தரவு பண்ணுறது, சனியை விட எங்களை வந்து கஷ்டப்படுத்துறது யார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு 8th ஹவுஸில் யார் இருக்காருன்னா ராகு, 2nd ஹவுஸில் கேது. ஸோ சந்திரன் மனசு, சந்திரன் தேய்ந்து வளரக்கூடியது. இது ரெண்டுமே சாயா நிழல் ஷேடோ பிளானட்ஸ். இந்த கோள்களுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்குது. 8ல் ராகு, அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அது ஆன்டி கிளாக் வைஸ் தான் அதில் மூவ்மெண்ட் இருக்கும். ராகுக்கு வீடு கொடுத்த பர்டிகுலராக அந்த பிளானட் யார்? சனி. அவர் மறுபடியும் எங்கே இருக்கார்? 9th ஹவுஸில் தான் இருக்கார். ஒன்றும் சூப்பர் டூப்பர் ஹவுஸ் கிடையாது, அஷ்டமத்துலேருந்து விலகி இருக்கார். இந்த பக்கம் 2nd ஹவுஸில் அதிபதி யார்? சூரியன். எவ்ரி மந்த் டிரான்சிட் நடக்க போகுது. இதில் லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, 2nd half of ஆகஸ்ட்லேருந்து சூரியன் கேது கன்ஜெக்ஷன். ஒரு நல்ல கன்ஜெக்ஷனாக இல்லை. 2nd ஹவுஸில் கேது பொதுவாக வர்றதே நல்லது இல்லை. ஏன்? கேது வந்து ஒரு மனிதனுடைய ஆசையை வந்து முடிஞ்சளவுக்கு குறைக்கும், அதிர்ஷ்டத்தையும் குறைக்கும். ஆசையும் குறைக்கும், அதிர்ஷ்டத்தையும் குறைக்கும். அந்த வீடு ஹவுஸ் லார்ட் நல்லா இருக்கணும், பார்வையும் நல்லா வரணும், அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் பண்ணாது. இப்போ குரு எடுத்துப்போம். முக்கியமான பிளான் ஃபார் கடகம் வந்து குரு. இந்த குரு 12th ஹவுஸில் மறைஞ்சிருக்கார். அப்போ 12th ஹவுஸில் குரு மறைஞ்ச உடனே அவருடைய ஸ்ட்ரென்த்து பெருசாக அங்கே ஆக்டிவாக இல்லை. இந்த பக்கம் 2nd ஹவுஸில் கேது இருக்குது. ஆனால் கேதுவை நிவர்த்தி செய்கிற மாதிரியோ, கேதுவை சாந்தப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை கேதுவை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியோ எந்த பிளானட்டும் பர்டிகுலராக கனெக்ட் ஆகலை. அந்த பக்கம் 8th ஹவுஸில் ராகு, அவருக்கு ஹவுஸ் லார்ட் வந்து சனி. சனி ஆல்ரெடி கடகத்துக்கு வந்து ஒன்றும் ஃபேவரே இல்லாத பிளானட்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஒரு ஸ்டேட்டஸில் நல்லது நடக்கலை எப்படி நடக்க விடும்? நான் சொல்கிறது தொந்தரவு, முக்கியமான மெயின் தொந்தரவை விலகி வச்சிருக்கு, அது சனி. பட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா அது மெயின் வில்லன்னா இது சப்பு, அவங்களாம் வந்து உங்களை ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு கேல்குலேஷனில் வச்சு இதில் வந்து நம்ம மற்ற பிளானட்டோட டிரான்சிஷனை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதம் பர்டிகுலராக, இந்த மாதம் நான் சொல்கிறது வந்து செப்டம்பர் மாதம் செவ்வாய் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா செவ்வாய் ஸ்கோர் பண்ணுவார். சரி, செவ்வாயில் உள்ள பாசிட்டிவ் மட்டும் பார்த்துருவோம். ஹெல்த்தில் ட்ரபிள் இருக்கா, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சரியான நோய்க்கு சரியான மருத்துவரை சந்திப்பீங்க. அந்த மருத்துவர் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு டாக்டர் மூலிமா நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். நல்ல ஒரு கண்டிஷனில் உங்களை வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துரும். ஃபிட்னஸை கொண்டு வந்துடும், பாசிட்டிவான ஒரு ஃபிட்னஸை கொண்டு வந்துடும். ஸோ இது முதல் நல்ல விஷயம். 2வது, வேலையில் வந்து இன்னும் எனக்கு அது நடக்கலை, இது நடந்து புலம்பிகிட்டே இருந்தீங்க தெரியுமா, ஒரு மாதிரி புலம்பல். இது நடக்கலை, இது கிடைக்கல, அது கிடைக்கல, இப்படி இல்லை அப்படி இல்லை. அதுக்கு ஒரு எண்டு கார்டு செவ்வாய் வந்து மினிமம் கேரண்டி. ஜாப்லேயோ
இல்லை மினிமம் கேரண்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலையோ, இல்லை மினிமம் கேரண்டி ஒரு பொசிஷன் ஆர் ப்ரொமோஷனில் ஏதோ ஒரு மினிமம் ஒன்று கொடுத்துட்றாரு. ஒரு மினிமம் இது செவ்வாய் கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணீங்க, வீடு மாறல, வாகனம் மாறல, வீடு மாறல, வெஹிக்கிள் மாறல, வீடு மாற்றத்துக்கு வழிகாட்டுறாரு. வாடகை வீடோ சொந்த வீடோ அட்லீஸ்ட் ஒரு அட்வான்ஸ். ஸோ வீடு மாறுறதுக்கும், வீட்டில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கும், வீட்டில் உள்ள அந்த ரிப்பேர்ஸ் அதெல்லாம் வந்து ரெனிவேட் பண்ணுறதுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவார். இது கடகத்துக்கு உண்டு. பிரதர் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு மாதிரி தேவையில்லாத புகைமூட்டமான சண்டை, எமோஷனலாக என்னால் தாங்கவே முடியல, அதை வந்து இப்போ சால்வ் பண்ணுறாரு. இது செவ்வாய் பாசிட்டிவ் சைடில் எவ்வளோ கொடுக்குறாரு. ஸ்போர்ட்ஸு, இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆனவங்களுக்கு அதுலேருந்து ரெக்கவரி, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆனவங்களுக்கு அதுலேருந்து ரெக்கவரி கொடுப்பார் செவ்வாய். 13th செப்டம்பர்லேருந்து எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 13th செப்டம்பர்லேருந்து ஆக்டிவேஷன் நடக்குது. அப்புறம் ஹெல்த் நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு மெயினாக அந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு எனர்ஜி, ஒரு தைரியம் வந்துடுச்சு எனக்கு, நான் ஃபேஸ் பண்ணுறேன், நான் சமாளிக்கிறேன், என் லைஃப்பில் உள்ள ப்ராப்ளத்தை நானே போய் சமாளிக்கிறேன் அப்படிங்கிற தைரியம், இது வந்து செவ்வாய் கொடுக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ இதெல்லாம் செவ்வாயை வச்சு மட்டும் பார்த்துட்டோம். ஏன்னா அந்த குரு பார்வையும் விழுதுங்க. ஓகே, நல்லா இருக்குது. பட் ராகுக்கு இது இன்னும் கூட ட்ரபிள் பண்ணுது. இப்போ இதெல்லாம் என்னென்ன ட்ரபிள் பண்ணும், இந்த மாதம் எதாவது பண்ணால், இந்த மாதம் பர்டிகுலராக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன, கடகத்துக்கு செகண்ட் ஹவுஸில் உங்களுக்கு மிட்டுனா நான் சொல்கிறது 14th செப்டம்பர்லேருந்து சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். சூரியன் விலகி புதனோட போயிடும். ஸோ சுக்கிரன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். சுக்கிரன் லார்ட் ஆஃப் 4, அங்கே லார்ட் ஆஃப் 11. பொதுவாக கடகத்துக்கு சுக்கிரனோட ரோல் என்ன, அதுவும் செகண்ட் ஹவுஸில் போய் கேதுவோட வந்திருக்கே அப்படின்னு வந்தால், கணவன் மனைவி உறவு அல்லது உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்பில் வாய் விடாதீங்க. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை பண்ணி ஏதாவது வார்த்தை விட்டுறாதீங்க. இந்த வார்த்தையை விட்டீங்க, சுக்கிரன் கேது வந்து குறிப்பாக இந்த எமோஷன்ஸில் வந்து சில டைம்ஸில் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்ணுறதெல்லாம் சொல்லி காட்டுற மாதிரி வைக்கும். சுக்கிரன் வந்து எப்படின்னா, நான் வந்து உனக்கு அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், நான் அதை செஞ்சேன், இதை வாங்கி கொடுத்தேன், இப்படி உன்னை கவனித்தேன், நீ என்ன இவ்வளோ இப்படி பண்ணி என்னை இல்ட்ரீட் பண்ணிட்ட, என்னை நீ வந்து ரெஸ்பெக்டே பண்ணல, என்னை நீ வந்து ரெசிப்ரோகேட் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டு உங்களை போட்டு ஹர்ட் பண்ண வைக்கும். செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் சரி, தேவையில்லாத மன உளைச்சலை கொண்டு வந்தோம். ஏன்னா பேசிக்காகவே கடகம் வந்து சந்திரனாலே எமோஷன் தான், சந்திரனால் லவ் கேர் கம்பேஷன் எல்லாமே சந்திரன் தான். ஸோ இந்த ராசியில் பிறந்த நீங்கள் வந்து எமோஷனலாக கொஞ்சம் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் திடீர்னு ஃபேஸ் பண்ணும்போது இதெல்லாம் அந்த வார்த்தையை விடுற மாதிரி வருது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரெண்டாவது, பண வரவு பரவாயில்ல, ஓகேன்னு சொல்லலாம், சூப்பர்லாம் சொல்ல முடியல. பட் செலவு மட்டும் கண்ணுக்கு தெரியாமல் எப்படி வேணால் வரும். தயாராக இருங்க. பண்ணுற செலவை நல்ல செலவாக பண்ணுங்கள். பண்ணுற செலவை யோசிச்சு பண்ணுங்கள். தேவையான பலமுறை யோசிச்சு பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆடம்பரமான பொருளை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடலாம். வீட்டுக்கு ஆடம்பரமான பொருள், சப்போஸ் ஒரு கார் வாங்குற பிளான் இருக்குது, அது இந்த மாதம் தள்ளி போடலாம். சப்போஸ் ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் வாங்கணும் ஆசை இருக்குது, இந்த மாதம் தள்ளி போடலாம். நான் சொல்கிறது 14th செப்டம்பர்லேருந்து. உடனே கேட்பீங்க, பிஃபோராக வாங்கிக்கலாம், வாங்கிக்கிங்க. ட்ரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ பிஃபோராக வாங்கினா வாங்கிக்கிங்க, உங்களுக்கு அவசியம் இருக்குன்னா வாங்கிக்கிங்க. 14th செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். சப்போஸ் ரொம்ப ஒரு பிராண்டட் க்ளோத்ஸ்லாம் நம்ம வாங்கணும், ஷாப்பிங் பண்ணணும், கொஞ்சம் தள்ளி போடலாம். அது ஏதாவது வாங்கி அது ஒரு லக்கு வேணும், ப்ளஸ் அது திடீர்னு அது செட் ஆகலை, கிழிஞ்சு போகுதுன்னா, தொலையுது, ஏதோ ஒன்று இருக்குது, பார்த்துங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா போதும். அப்புறம் கடகத்துக்கு வந்து இந்த 8th ஹவுஸில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரிசல்ட்ஸை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, மூட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. ஹெல்த்தில் வந்து அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொடுக்குது. மூட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. நிறைய தடங்களை கொடுக்குது. ராகு 8th ஹவுஸில் வந்து ஏகப்பட்ட தடங்களை வந்து உண்டு செய்யுது. தடை என்ன முயற்சி பண்ணாலும் தடை. அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரி தெரியல. சடனாக ஹெல்த் டவுன் ஆகுது, சடனாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறேன், சடனாக தடை வருது, சடனாக குழப்பம் வருது, சடனாக குடும்பத்துக்குள்ளே சண்டை வருது, மனைவி பிரிஞ்சாங்க, கணவன் பிரிஞ்சாங்க, பேச முடியல, சேர முடியல, பார்க்க முடியல, குழந்தைங்க கூட இருக்குமா இருக்காதா, இப்படின்ற குழப்பம் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. எப்போ எங்கள் இது முடியும், எப்போ அது முடியும், எப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு ஏக்கம், அது குழப்பம், அது தொடருது. இது ராகு தான் பண்ணிகிட்ருக்கு. இது ராகு விலகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம காத்திருக்கணும். நம்ம காத்திருந்தால் தான் அது வந்து தானாக தான் விலகும். அதை நம்ம வந்து துரத்த முடியாது அந்த மாதிரி ஒரு பொசிஷன். பட் பிரார்த்தனை செய்யலாம், மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்யலாம். அந்த மாயா சக்தி கொண்ட ராகுவுடைய அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற பிரார்த்தனை செய்தால் அது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணிகிட்டே வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ கடகம் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து வருத்தத்தோடு சொன்னதுனால நான் சொல்கிறேன், பெண்கள் குறிப்பாக வந்து இல்லத்தரசிகள்லாம்
பெண்கள் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரம், நான் சிங்கிள் பேரண்ட்டு, என் குழந்தைய பார்த்துக்கிறேன், வேலைக்கு போகிறேன், காப்பாற்றுறேன். பூச நட்சத்திரம், புதுசாக கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனாலேருந்தே நிம்மதி போச்சு அப்படின்ற புலம்பலில் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். புனர்பூச நட்சத்திரம், வேலை வாழ்க்கை இன்னும் பெருசாக ஒன்றும் செட் ஆகலை, எப்போ மாறும், எப்போ நடக்கும், எப்போ எங்களுக்கு வந்து குரு வருவார், எப்போ, ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரே பர்டிகுலரான ஒரு முக்கியமான பிளானட்டே வந்து குரு தான், அது எப்போ வருவார், இதெல்லாம் பார்க்கும்போது கடகம் சமாளித்து தான் வரணும். பட் நான் ஒரு பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன். மாணவர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, புதன் உச்சத்தில் இருக்கிறதுனால புத்தி, அறிவு, சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட்டை பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகலான்னு நான் சொல்கிறேன். ஓவராலாக இந்த செப்டம்பர் மாதம் என்ன நடக்க போகுது உங்களுக்கு வியூ கொடுத்துருக்கேன். நல்லா திங்க் பண்ணி யோசித்து ஒரு முடிவும் எடுங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு டிரான்சிஷன் நடக்குது, அந்த டிரான்சிஷனை நான் ஃபுல்லாக அனலிசிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதோட பொது பலன் நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் எல்லா மாதமும் நான் சொல்கிறது தான். ராசி என்பது உங்களுடைய மனம், ராசி என்பது உங்களுக்கு எக்ஸிக்யூஷன், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் எக்ஸிக்யூட் உங்கள் ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொண்டு வரீங்க தான் ராசி. அதை முதல்ல பார்த்துருங்க. ஸோ என்ன நடக்க போது, எப்படி நடத்த போகிறோன்றதை புரிஞ்சிங்க. லக்னம் என்பது உங்களுடைய விதி. அந்த லக்னத்துக்கு தான் தசாபுக்தி என்ன, யோக தசையா, பாவதசையா, மத்திம தசையா, உங்கள் பர்த் சார்ட் எப்படி இருக்குது, உங்கள் பர்த் சார்ட் முதல்ல என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கு, எந்த பிளானட் பர்டிகுலராக நமக்கு நெகட்டிவாகவே வேலை செய்யுது, எந்த பிளானட் பர்டிகுலர் நமக்கு பாசிட்டிவாகவே வேலை செய்யுது. அப்போ நெகட்டிவாக வேலை செய்கிற பிளானட் எந்த ரூபத்தில் வேலை செய்யுது, எமோஷனில் வேலை செய்யுதா, ஆக்ஷனில் வேலை செய்யுதா, இல்லை தாட் ப்ராசஸில் கொடுக்குதா, இல்லை திங்கிங் சரியாக வரலையா, இல்லை ஐடியா சரியாக வரலையா, இல்லை நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக அமையலையா, இல்லை நம்ம போடுற ரூட்டே பிளானே தப்பாக இருக்கா, அதெல்லாம் தான் அந்த லக்னத்துலேருந்து அந்த பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணால் தான் புரியும். ஸோ அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் ஒரு தடவை பாருங்க நான் சொல்கிறேன். அந்த ஜனன ஜாதகம் என்பது வந்து உங்களுடைய நீங்கள் சொல்கிறாங்க ஹாரோஸ்கோப்பில் வந்து 30 வயசுக்கு மேலே பலிக்காதுன்றாங்க, 40 வயசுக்கு மேலே பலிக்கும். ஹாரோஸ்கோப் கடைசி மூச்சு இறுதி நாள் வரைக்கும் கூட ஒட்டிட்டு தான் இருக்கும். ஹாரோஸ்கோப் வந்து தனியாக நீங்கள் தனி கிடையாது. நீங்கள் பூமியில் வந்து பிறக்கும் பொழுதே உங்களை சுற்றி இருக்க கோள்களுடைய எனர்ஜியை வந்து உங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுடைய பிராண சக்தினா உங்கள் மூச்சு காற்று எப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துலேருந்து சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த கோள்கள்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். அதாவது எங்கெங்கே இருக்கோ அதோடைய விதிப்படி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அறிவை கொடுக்கும், திறமையை கொடுக்கும், ஆயில கொடுக்குறது ஆயில கொடுத்துரும். குழந்தை பாக்கியம், மனைவி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 100 கான்டாக்ட் இருந்தால் உங்கள் மொபைல்லேருந்து 100 பேரையும் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் எல்லாமே ஃபில் ஆகிருக்காது. அதுதான் ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்று ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஏன் அங்கே ஒரு காரணம் இருக்குது, அதுதான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷனாக ஒரு ரிசர்ச்சாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க புரியும். ஸோ www.lifehoroscope.in இதில் வந்து முதல்ல ஹாரோஸ்கோப் சர்வீஸே வந்து உங்களுக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலுமே அந்த ஹாரோஸ்கோப் எடுத்து முதல்ல ஒரு டீட்டெயில் சார்ட், ராசி சக்கரம் என்ன சொல்லுது, என்ன யோகம் இருக்குது, என்ன கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு, எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக, அதை முதல்ல பிரித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் இது சேஞ்ச் ஆகுமான்ற ரெமெடி சைடில் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்று பலிக்கும், எல்லாருக்கும் எல்லாமே மேட்ச் ஆகாது. இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்டட் ஜெம்ஸ்டோன் என்னவாது சொல்ல மாட்டிங்களா, அது கூட நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க சொல்லி கேட்டீங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணேன், கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை கொடுத்து ட்ரை பண்ணேன். நிறைய வியூவர்ஸ் இல்லாதனால அது வந்து எங்களுக்கு மறுபடியும் அந்த கமெண்ட் செக்ஷன்லேருந்து எடுத்து கொடுக்கல. பட் ட்ரை பண்ணுறோம், மறுபடியும் நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணுறேன். இப்போ அதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸாக ஆட் பண்ணோம். ஸோ யூஸ் பண்ணிக்க, என்னென்ன மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம் சர்வீஸ். அதை தவிர வாஸ்து வீடு, நீங்கள் வந்து உலகத்தை எந்த மூலையில் இருந்தாலும் வீடு வாங்கும் போது, வீடு கட்டும் போது, ஒரு ரெண்டல் ஹவுஸ்க்கு நீங்கள் போனாலும் கூட சரி, ஒரு வாசல் நல்லா இருக்கா, உங்களுக்கு அது ஃபேவராக இருக்கா, அதை செக் பண்ணி போய் பாருங்கள். அது ஒரு சேஞ்ச் கொடுக்கும். மாற்றம் நீங்கள் லைஃப்பில் செஞ்சீங்கன்னா அது மாற்றத்தை உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக கொண்டு வரும். ஒரு வீட்டோட நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு கார் நம்பர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு கார் கலர் வேலை செய்யும், ஒரு சிலருக்கு ஒரு டைரக்ஷன், நீங்கள் ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் வேலை செய்யும். என்னென்னமோ இருக்குது. அது உங்களுக்கு எது பொருள் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தான் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டாக நான் நிறைய பண்ணியிருக்கேன். வாஸ்து பற்றி பண்ணியிருக்கேன், நியூமராலஜி பற்றி பண்ணியிருக்கேன், ஜெமாலஜி பற்றி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து மினிமம் 15 to 20 minutes நான் பண்ணியிருக்கேன். அந்த நட்சத்திரம் பற்றி டீட்டெயில் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஒரு ஓவரால் வியூ. முதல்ல நீங்கள் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறீங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ, ஒரு நட்சத்திரத்துக்கு உங்கள் வாழ்க்கை பலன் அப்படிங்கிறது எப்படி போகும், அது ஏன் அதை நான் நட்சத்திரத்தை சொல்கிறேன்னா, நட்சத்திரம் தான் வந்து என்ன தசா நடக்கும், எந்த வயசில் அந்த தசா சேஞ்ச் ஆகும், அந்த வயசுலேருந்து என்ன மாதிரி பலனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய அந்த யங் ஏஜில் வந்து நீங்கள் என்ன மாதிரி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, 20s to 30s என்ன, 30s to 40s என்ன, 40s to 50s என்ன அப்படிங்கிறத பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அது டீட்டெயிலாக பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அஸ்ட்ராலஜி இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். கட்டுறது கைமண் அளவு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நம்ம வந்து தினம் எனக்கே ஏதாவது ஒன்று அப்கிரேட் ஆகும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். நம்மளால் வந்து அதை வந்து அந்த விதியை வந்து நம்ம மாற்றுற சக்தி நம்மகிட்ட இருக்காது.
அதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு வரும். அஸ்ட்ராலஜியை படிக்கிறவங்களுக்கு விதியை மாற்றுற சக்தி கிடையாது. என்னால் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற சக்தி வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியும். அதை வழி சொல்ல முடியும். இந்த இடத்துல இது இப்படி இருக்குது, இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி. ஏன்னா வாழ்க்கையே ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும், ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும் லைஃபே. எப்போ என்ன நடக்கணும் நம்மளால் யாருமே யோசிக்க முடியாது. திடீர்னு ஒரு மாற்றம் நீங்கள் பின்னாடி நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 வயசில் இருக்கீங்களா, 20 வயசில் இருக்கீங்களா, 40 இருக்கீங்க, 50 இருக்குது, நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் நிறைய லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது தெரிஞ்சிருக்கும் இருக்காது, அதை நீங்கள் தடுத்துருக்கவும் முடியாது, அதை தடுத்து தான் நம்ம அதை நிறுத்திருக்க முடியாது. அந்த மாதிரி தான் லைஃப் ட்ராவல். ஸோ இந்த பயணம் என்பது, ஒரு வாழ்க்கையுடைய பயணம் என்பதில் நாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம அணுகுமுறை செய்யணும், எப்படி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு நம்ம சேஞ்ச் பண்ணலான்றது தான் பாயிண்ட். ஸோ இதை புரிஞ்சுங்க. அஸ்ட்ராலஜி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். ஹாரோஸ்கோப், லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்கள் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு பகிர்ந்துங்க. நான் ரொம்ப ஜென்யூனாக, நான் ரொம்ப போல்டாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ஜென்யூனாக, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக, எந்த ப்ரிடிக்ஷனையும் ஒளிவு மறைவு இல்லாமல், அதில் நெகட்டிவ் சொல்லணுன்ற எனக்கு இன்டென்ஷனே கிடையாது. என்ன தான் அது மைனஸாக இருந்தாலுமே மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக சொல்ல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுற வீடியோஸ், நம்ம பண்ணுற ஒரு சேவை எல்லாருக்கும் பயனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய முதல் நோக்கம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேவையை தொடர்ந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆதரவோடு. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.